Yeah, this is Venkat for venkatfin.com. இன்ட்ரோ முடிச்சிடறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி நமக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைமில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பாலிசி எடுக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்கிறத வச்சு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில், அதாவது கிளைம் ப்ராசஸில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை கரெக்டாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியது கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் திங், கேன்சலேஷன் வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் திங் when it comes to டேர்ம் இன்சூரன்ஸ். அது ஒன்று கம்பெனி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கோ இல்லை ஒரு எஜுகேஷன் ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை சேலரி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வித்தின் அ மந்த் ஆர் டூ. ரெண்டாவது கேஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு சில நேரம் உங்களுக்கு டயபெட்டிஸ், பிபி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மைனர் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால உங்கள் லைஃபுக்கு வந்து நான் நிறைய ரிஸ்க் எடுத்து நான் வந்து கவர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 1,00,000 12 வருஷத்துக்கு கட்டணுங்கிற மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு பதில் நீங்கள் 2,00,000 கட்டுவீங்க. நீங்கள் அது வந்து லோடிங் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டினா மாத்திரம் நான் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன் திஸ் கேஸ் கஸ்டமருக்கு வந்து சாய்ஸ் இருக்குது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டாங்கன்னா தே வில் கேன்சல் இட். தேர்ட் ஆப்ஷன் என்ன பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டோன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ஆர்ஐ இருந்தால் கிராஜுவேஷன் எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் இருந்ததுன்னா ஒரு +2 டிப்ளமா இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், பட் கிராஜுவேஷன் பெட்டர். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ரீசெண்டாக கூட என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அவர் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணலை, பண்ணுறதுக்கு முன்னாடியே கிராஜுவேஷன் போட்டாங்க. விச் இஸ் லைக் ஹீ ஃபெல் பேட் அபவுட் இட். அது வந்து அவர் யார் அந்த சேல்ஸ் டீமோ இல்லை அவங்க வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்கணும். எனக்கே சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பற்றி நான் தப்பு சொல்ல. என்னன்னா, ஒரு சில பேருக்கு அந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை தப்பாக போட்டு அப்போ தான் பாலிசி இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை தப்பாக போட்டுடுறாங்க. ஒரு 10 days முன்னாடி 2 பேர் ஒரே கம்பெனியை சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பேங்க் மூலியமா அந்த லோனுக்கு இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறது. 2 பேருமே எல்டர்லி பீப்புளோட சன், டாட்டர் அந்த மாதிரி தான் கால் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்னுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருந்துச்சு, ஆனால் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கோங்கன்ட்டாங்க, இல்லாட்டி கிடைக்காதுன்ட்டு. கடைசியில் டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்துட்டு பார்த்தோன்னா அவருக்கு 8 years 5 years டயபெட்டிஸ் இருக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் பேங்க்கில் அந்த மேனேஜர்கிட்ட காட்டும் போது இதை கிளைம்கே போக வேண்டாம், கிளைம்கே போக வேண்டிய அவசியமே என்ன, கிளைம்கே போய் பிரயோஜனம் கிடையாது, கிளைம் கிடைக்காதுங்கிறாங்களாம். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்குன்னு இதில் போட்டிருக்கு, நான் டயபெட்டிஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணல பாலிசி இஷ்யூ பண்ணும் போதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன் வந்து எனக்கு கால் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் சொல்யூஷனே கிடையாது. நீங்கள் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மாத்திரம் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு சில பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறாங்க, வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட, சார் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டை சொல்லாமல் விட்டுட்டோன்னு அந்த பாலிசி ஹோல்டர் வந்து அதாவது உயிரோடு இருக்கிறாருன்னா ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, பாருங்க நான் தப்பாக எடுத்துட்டேன், ஆனால் என்ன வந்துட்டு அந்த அட்வைசரோ அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ சரியாக கைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன். ஆனால் அதுலேயுமே அந்த கிளைண்ட்டை சொல்லிடுவேன், நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஏன்னா பாலிசி இந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் இப்போ சொல்லும் போது கேன்சர் நாளாலும் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஒரு சில பேர் they will get some guidance from me. ஸோ என்னுடைய கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மாத்திரம் 3 பேருக்கு அவங்களுடைய பாலிசியை கேன்சல் பண்ணிக்கிறது நான் ரொம்ப பெட்டர்னு தோணிடுச்சு எனக்கு. ஒருத்தர் வந்து இந்த நோ ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக விட்டுருந்தாரு, ஆனால் அவருக்கு கூட நான் ஸ்மோக்கிங் விட்டதை சொல்லிட்டேன், லோடிங் ஃபீ வந்துருச்சு, ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துருச்சு. அதனால ஹீ ஃபெல்ட் இன்னும் அவரால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால நீங்கள் சரி கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, இன்னொருத்தருக்கு ஒரு டைப்போ இஷ்யூ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இஷ்யூனால அது கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க. மூணாவது வந்து ஹீ இஸ் அ லோகோ பைலட் இன் ரயில்வேஸ், அதனால அவருக்கு நான் வந்து அவருடைய ஒர்க்கில் ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் மெரைனருக்கெல்லாம் ஒர்க்கில் ரிஸ்க் இருக்கிறனால நிறைய ப்ரீமியம் கேட்பாங்க, லோடிங் ஃபீஸ் போகிறோம். இவருக்கு அதில் வரல, ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதாவது ஹெல்த்தில் ஒரு லைஃப் ஸ்டைல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ரீடிங் ஜாஸ்தியாக காமிக்குதுன்னு லோடிங் ஃபீஸ் வந்துருச்சு. ஸோ இவர் இன்னும் டெசிஷன் எடுக்கல கேன்சல் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. இந்த மாதிரி லோடிங் ஃபீஸ் வந்தோடனே கேன்சல் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் டெசிஷன் தான். ஆனால் பொதுவாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது
இது வந்து ஒரு ப்ராசஸ்ங்க. எனக்கு பிசினஸ் குடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களே வந்து, அவங்களுக்கு அவசியமே இல்ல. அவன் நெனச்சா நெறைய பேர் மாரி என்னுடைய சேனல பார்ப்பாங்க. ஆன்லைன்ல தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு என்னமோ அம் இது புடிக்கிறதில்ல. தே டோன்ட் வாண்ட் டூ கிவ் பிசினஸ் டூ அ ஆர்டினரி கய். அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பளபளப்பு இதெல்லாம் தேவைப்படுது. எனிவே கடைசில அதில சேலஞ்ச் வந்தா மறுபடியும் எனக்கு கால் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். பட் திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஆ என்ன சொல்றது? அ நம்ம வந்து கிளையன்ட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஜென்யூனா நெனச்சோம்னா, கேன்சல் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதும் ஒரு ஒரு நல்ல ஹேபிட் அது. சும்மா இல்ல அது ஒண்ணும் ஆகாது வச்சுக்கோங்கன்னு சொல்றத விட, ஏன்னா நாளைக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த பாலிசி ஹோல்டர் உயிரோட இருக்க போறதில்ல. அது 20 வருஷம் நெனச்சு கிடக்கலாம், 3 வருஷம் நெனச்சு கிடக்கலாம், இல்ல 50 வருஷம் கழிச்சு நடக்கலாம். அப்ப வந்து இதுல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், நம்மள மாரி அட்வைசர்ஸ் ஆகட்டும், ஆ நம்ம வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோம்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு வி ஆர் அ மீடியேட்டர் பிட்வீன் தெம். ஆனா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் லையபிலிட்டி. தே ஆர் த ஒன் ஹூ இஸ் நானா காச குடுக்க போறேன். அவன் தான் குடுக்க போறாங்க. ஆ ஸோ ஸோ அஸ் ஒரு இண்டிவிஜுவல் அட்வைசர்ங்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு பெர்சனல் கமிட்மெண்ட் இருக்கும். எப்படியாவது இந்த கிளைம வாங்கி குடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுல வந்து ஏதாவது கிளிட்ச் அதாவது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லங்கும்போது ரொம்ப வருத்தப்படுவோம் நம்ம. அதாவது பெர்சனலா எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து என்னைய மாரி இருக்கவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ அதுக்கு பேசாம கேன்சல் பண்ணிட்டு போறது பெட்டர்ன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். கேன்சலேஷன்லயும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அவங்க நமக்கு பிசினஸ் குடுக்குறவங்களுக்கு இப்படி லோடிங் ஃபீஸ் வந்துருச்சு, இந்த மாரி இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஐ ஐ ஃபீல் ஒரு ஒரு ப்ராசஸ ஒழுங்கா பண்றதுக்கு இந்த டெர்ம் இன்சூரன்ஸ்ல 1 வாரத்துலருந்து 30 நாள் வரைக்கும் ஆகுது. அதுவும் கேன்சலேஷன்லாம் 2, 3 வீக்ஸ்ல ரிட்டர்ன் ஆகணும். பட் பார்த்தோன்னா 2 மந்த்ஸ் டைம் ஆயிருது. கேன்சல் ஆயி அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகுறதுக்கு ஒரு சில கேஸஸ்ல. என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸ்ல அ எதுக்குமே ரெடியா இருந்துக்கோங்க. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் கரெக்ட்டா சொல்லல அப்டின்னா, அதுக்கு பேசாம அது வேண்டான்னு சொல்லிறது பெட்டர். அதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சும்மா இத அப்படி பண்ணிக்கலாங்க, இப்படி பண்ணிக்கலாங்கன்னு இப்ப எடுக்கும்போது எடுத்து குடுத்துருவாங்க. அப்புறம் பின்னாடி உங்க ஃபேமிலி வருத்தப்படுற மாரி வச்சுக்காதீங்க. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க.